ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, எனக்கு பிள்ளையே இல்லை, ஆனால் என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். எப்படி சகோதரி என்று நீங்கள் கேள்விகளை எழுப்பலாம். அல்லது உன் பிள்ளை என்று சொல்லாமல் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆம், பிள்ளைகளற்று இருக்கிற உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலமாக சமாதானத்தை கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் சங்கீதம் 128:3 வாசிக்கும் போது ஆண்டவருடைய கிருபையின்படி வார்த்தை இவனமாக சொல்லுகிறது. சங்கீதம் 128:3 வசனம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். சகோதரி, என்னை நல்லதுக்கும் அழைக்க மாட்டேங்கிறார்கள், என்னை கெட்டதற்கும் அழைக்க மாட்டேங்கிறார்கள். என் வீட்டில் எப்படி நான் நல்ல ஒரு காரியத்தை, விசேஷமான ஒரு காரியத்தை வைக்க முடியும் என்று சொல்லி கேள்விகளுக்குள்ளாக நீங்கள் இருக்கலாம். அல்லது உங்களை சுற்றி பல கேள்விகள் எழுப்பியிருக்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். எங்க என்னோட சொல்லுங்க, சேர்ந்து பார்ப்போம். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமேன். நீங்க அறிக்கை செய்த இந்த வார்த்தையின்படியே, இந்த வசனத்தின்படியே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மெய்யாகவே நிச்சயம். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் அதே 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கு. இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் திருமணம் பண்ணின நாட்கள் முதல் எனக்கு சமாதானமே இல்லாமல் நான் இருக்கிறேன். சமாதானத்தை தேடி, அல்லது சமாதானத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியாது? என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா, நான் இந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் அங்கலாய்க்கிறீர்கள். உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்த்துதான் தேவன் என் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை விசுவாசித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவதி. அல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையின்படி மரியாளை நாம் பார்க்கிறோம். மரியாளுக்கு திருமணமே ஆகவில்லை. ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையில தேவதூதன் வந்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு ஆண்மகனே தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லும்போது மரியாள் சரீர பிரகாரமாக யோசித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு திருமணமே ஆகவில்லையே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இது மனுஷரால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எனக்கும் கூட திருமணமாகி மூத்த பிள்ளை எனக்கு திருமணமான அந்த மாதமே தேவன் கற்பம் தருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நல்ல ஒரு அழகான ஒரு ஆண்மகனை தேவன் எனக்கு கொடுத்தார். ஆனால் என்னுடைய இளைய மகனை நான் பெற்றெடுப்பதற்கு 5 ஆண்டு காலம்
எனக்கு தாமதம் ஆனது. ஆனாலும் நான் அதை பார்த்து சோர்ந்து போகாமல், அதை பார்த்து நான் எண்ணம் கொள்ளாமல், என் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசித்தேன். அல்லேலூயா! எனக்கு திருமணம் ஆகாது இருக்கும் பொழுதே என் தேவன் என்னிடத்தில் சொன்னார், உனக்கு 2 ஆண் பிள்ளையை நான் தருவேன் என்று எனக்கு சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே எனக்கு இந்த நாளில 2 ஆண் பிள்ளையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் என் 2வது பிள்ளையை நான் சுதந்தரித்துக் கொள்வதற்கு 5 ஆண்டு காலமாக இருந்தது. என்னுடைய 2வது பையனை பார்க்கும்போது மிகவும் சுறுசுறுப்பாக, நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பர்சனாய் இருப்பான். அல்லேலூயா! தேவன் கொடுத்தால் அது சிறப்பாகவும் சிறந்ததாகவும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல 1 சாமுவேல்ல நாம் வாசிக்கும்போது அருமையான அன்னாளுக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது. ஆனால் அந்த வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது, அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். அல்லேலூயா! இங்கே பார்க்கும்போது எல்கானாளுடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கா என்று சொல்லி பார்க்கும்போது இல்லை. ஏன்னா ஏற்கனவே பெனினாளுடைய திருமணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று இருக்கிறார். அதனால எல்கானாளுடைய வாழ்க்கையில அதாவது சரீரத்தில் குறைபாடு இல்லை என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அன்னாளுடைய கற்பத்திலும் ஏதாவது கோளாறா என்று சொல்லி பார்க்கும்போது அதுவும் இல்லை பிரியமானவர்களே. காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அவர்களுடைய கற்பத்தை, அதாவது அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். காரணம், அன்னாளை தேவன் தெரிந்து கொண்டார். அன்னாள் மூலமாக அவருடைய பிள்ளையாகிய சாமுவேலை தேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவ பிள்ளையை தேவன் எதிர்பார்த்திருந்தால் எல்லாருக்கும் தேவன் பிள்ளையை கொடுத்தார். இன்றைக்கு பாருங்க, ஆண்டவருடைய மனிதனை எதற்காக சிருஷ்டித்தார்? ஆண்டவருடைய கிருபையின்படி பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தொழுது கொள்ளவும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக. ஆனால் ஏனோ தெரியவில்லை, மனித குலம் மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, எஜமானனுக்காக, வேலைக்காரர்கள், உறவுகளுக்காக, நண்பனுக்காக வாழ வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைகள் அவல நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு மனிதர்கள். அல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்னாளுடைய பிள்ளையை தேவன் எதிர்பார்த்திருந்ததுனால தான் தேவன் என்ன செய்தார்? அருமையான ஏற்ற அந்த காலம் வரும்போது அவருடைய கற்பத்தை ஆசீர்வதித்து அவர்கள் ஒரு பொருத்தனை சொல்லி, நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தை அந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு பொருத்தனை செய்தார்கள். என்ன பொருத்தனை? எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். என்ன கேட்கிறார்கள்? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்க கொடுத்தீங்கன்னாப்பா அந்த பிள்ளையை நான் உனக்கு தர்றேன்னு சொன்னாரு. இந்த பொருத்தனைக்காக தான் தேவன் காத்திருந்தார். இந்த பொருத்தனைக்காக தான் தேவன் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். அல்லேலூயா! ஆனால் அதற்கு முன்பதாக அன்னாளுடைய வாழ்க்கையில சமாதானம் இருந்ததா என்று சொல்லி பார்க்கும்போது அவளுடைய வாழ்க்கையில சமாதானமே இல்லை. அதாவது கணவர் எல்கானா நல்ல ஒரு நேசிக்கிற ஒரு கணவராக இருந்தார். ஆனால் தான் கொஞ்சி பார்ப்பதற்கு பிள்ளை இல்லாது இருந்ததினால, 2வது அவளுடைய அன்னாளுடைய சக்காலத்தி பெண்ணினால் ரொம்பவும் அவர்களை துன்புறுத்தி, அதாவது வேதனைப்படுத்தினதுனால, எனக்கு நான் எப்படியாகிலும் என் கற்ப பிறப்பாகிய நான் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பிள்ளை நான் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாய் அங்கே போய் என்ன செய்கிறார்? அவள் போய் பொருத்தனை செய்கிறார். அந்த பொருத்தனை செய்தது போலவே ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். பின் அவளுடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் சமாதானம் இல்லாமல், பிள்ளை இல்லாமல் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் கற்பத்தின் கனியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் மருத்துவர்களால, நீங்கள் மருத்துவம் மூலமாக நீங்கள் செலவு செய்து இந்த டாக்டர், இந்த மருத்துவர், அந்த மருத்துவர் என்று சொல்லி நீங்கள் அங்கு இங்குமாக அலைந்து திரிந்து, இன்னும் நான் என்னுடைய பணம்தான் செலவழித்தனை ஒழிய மற்றபடி நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு எனக்கு இல்லையா அப்படி என்று அழுது கொண்டிருக்கிற சகோதரியே, இனி அழாதே, இனி அழாதே என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கற்பத்தின் கனியை இந்த செய்திக்கு பிறகாக நீ விசுவாசித்தால் நிச்சயம் நடக்கும். உன் வாழ்க்கையில் அருமையான நல்ல ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு என் தேவன் உனக்கு கிருபை அளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருனே, அதுதான் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல தேவன் உன் பிள்ளைகளுடைய சமாதானம்
பெரிதாயிருக்கும். ஒருவேளை நீங்க எழுதி கொள்ளுங்க. ஒருவேளை எழுதி கொள்ளுங்க. என் பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருக்கும். எங்கெங்க எழுதி உங்க பைபிள்ல எழுதுங்க. உங்க டைரியில எழுதுங்க. உங்க ரூம்ல எழுதுங்க. உங்க ஹால்ல எழுதி வைங்க. உங்க இருதய பலகையில எழுதி வைங்க. அதை அவ்வப்போது அசை போடுங்க. என் தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்ப. என் பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருக்கும். என் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல் வளர்க்கப்படுவார்கள். என் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கற்பத்தின் கனியை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, பிள்ளை இல்லாமல் இருக்கிற, ஏங்கி தவிக்கிற ஆண்டவரே, உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு சகோதரி, நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்கள், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள். பக்கெட்டாக நீங்க விட்ட கண்ணீருக்கு அளவே இல்லை, அளவே இல்லை. ஆனாலும் என் தேவன் உங்களை பார்த்து சொல்ல, அழாதே மகளே, அழாதே, அழாதே, அழாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நல்ல ஒரு பிள்ளையை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த பிள்ளையை கேட்கிறார்களோ, ஆண் பிள்ளை என்றால் ஆண் பிள்ளையை கொடு, பெண் பிள்ளை என்றால் பெண் பிள்ளையை கொடும் ஆண்டவரே. அல்லது உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நீர் கொடுக்க இருக்க வேண்டிய பிள்ளையை நீர் கொடுத்து அவர்களை சந்தோஷமாக, அவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, ஜெபிக்கிற ராஜா. பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கற்பம் அடைக்க ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கூடாதபடி கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தினால் விட்டுதலையாகி நரகத்துக்கு போட, பொல்லாதவனை இயேசுவின் நாமத்தினால் கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம், கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை கற்பம் அடையக்கூடாதபடி சாபம் இருக்குமானால் அந்த சாபத்தை இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாகி நரகத்துக்கு போக முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம். அண்ணாளுடைய கற்பத்தை ஆசீர்வதித்தது போல அப்பாமை துதிக்கிறோம் கர்த்தாவே. சாராளுடைய கற்பத்தை ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் ரெபேக்காளுடைய கற்பத்தை ஆசீர்வதித்தது போல, ராகேலுடைய கற்பத்தை ஆசீர்வதித்தது போல அருமையான உம்முடைய மகள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கற்பம், ஒரு ஆண்மகன் அழுது கொண்டிருக்கிறார், ஐயோ ஐயோ என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, அந்த ஆண்மகனுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகும்படி நல்ல ஒரு சாட்சி எழுப்பி கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே நீர் ஆசீர்வதித்ததற்காக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கற்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்ததுனால உமக்கு மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்தி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.